அந்த உபதேசம்தான் உங்களை வஸ்திரம் தரிக்க செய்யும். இங்கு என்ன உபதேசித்தால் வல்லமை போய் படுகிறது, வல்லமை சந்திக்கப்படுகிறது. இயேசுவை பார்த்த உடனே அவன் கத்தி கூச்சல் போட்டு அலகழித்து அந்த ஆவி அவனை விட்டு ஓடுகிறது. ஓர் ஆவி அல்ல, 6000 ஆவிகள் குடிக்கொண்ட தேகம் அது, உடல் அது, எல்லாம் விட்டு போகிறது. அதுக்கு முன்பு வரை இவனுடைய வாழ்க்கைலாம் எப்படி இருக்குது என்று கேட்டால் வஸ்திரம் இல்லை. வஸ்திரம் எதனால் வருகிறது என்றால் இயேசுவின் பாத தண்டையில். நடுவில் யார் ஞானஸ்தானம் கொடுத்தாங்களா, யார் பிரசங்கித்தாங்களோ உபதேசித்தாங்களோ கேட்கக்கூடாது. அந்த முகசாயல், தேவனுடைய முகசாயல், அந்த அபிஷேகம் இவனை சகல சத்தியத்துக்களை நடத்தி இவனை வஸ்திரம் தரிக்க செய்தது. இயேசு என்றால் நிர்வாணம் இல்லை. நிர்வாணமான சரீரத்தோடு கர்த்தர் ஈடுபட முடியாது என்ற ஒரு ஆழமான ஒரு தொடுதல் இவன் வாழ்க்கையில் வந்திருக்கிறது. இயேசுடைய முகதரிசனத்தை பார்த்த உடனே இது நடக்கிறது. இது உண்மை. விசுவாசிக்க முதல்ல அரைகுறை ஆடையோடு சுற்றி கொண்டிருக்கிறான். இவனுக்கு நிதானம் இல்லை, ஆடை மேலே ஒரு அதிகாரம் இல்லை. அது இருக்கணும். சில சமயத்தில் கலர் பைத்தியம் இருக்கும். கலர்னால் வெள்ளை தான், அதுவும் ஒரு கலர் தானே. வெள்ளை மேலேயும் சில பேருக்கு பைத்தியம் இருக்கும், சில ஜனங்களுக்கு கலர் மேலேயும் பைத்தியம் இருக்கும். வெள்ளை கலரும் கலர் தான், கலர் வஸ்திரங்கள் கலர் தான். போட்டால் வெள்ளை தான் போடுவேன்மா, இல்லை போட்டால் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் கட்டப்பட்டுருவீங்கன்னு சொல்ல வரேன். யூ மஸ்ட் பி காமன் டு ஆல். பைபிள் அதான் சொல்லுது. பலவர்னு அங்கேயே போட்டு நாளை யோசேப் பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லி இந்த கலரை ஆட்சேபிச்சு பேசுவாங்க. அப்புறம் வெண் வஸ்திரம் தரித்திருக்கிறவங்க எல்லாருக்கும் அது தாங்காது. அழுக்குக்காக சொல்ல, அது சரிப்பட்டு வராது. அது போட்டுட்டு அப்புறம் நீங்கள் தப்பு பண்ணிங்கனாக்கா ரொம்ப கரும்புள்ளியாக தெரியும் இல்லையா. அது பரிசுத்த வஸ்திரம்னு நீங்கள் பிரகடனப்படுத்திட்டு அதை போட்டு எல்லோரும் தான் அது போடுறான். ஆனால் இயேசு நண்டையிலே வந்து அமருகிற பொழுது வஸ்திரம் தரித்தவனாய் வந்து அமருகிறான். அந்த வஸ்திரம் எப்பொழுது நிலைத்திருக்கும்? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பின் வஸ்திரம். ஞானஸ்தானம் எடுத்து சபைக்கு வருகிறது இல்லை, ஞானஸ்தானம் எடுத்து திரும்பி பார்க்கறது இல்லை. இது கெட்டு ஒழிந்து இது எங்கேயோ கரைப்பட்டிருக்கு. ஒரு முறை விலகிட்டோம்னா போச்சு. அந்த உறவு மறுபடியும் புதுப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்களே மனம் திரும்பி வரணும். இப்போ ஞானஸ்தானம் எடுத்த பொழுது இந்த ரூபம், இந்த நடுவில் கேப் விட்றாங்க இல்லையா, அங்கே எங்கள் ஜீவியம் சரியில்லாத பொழுது அது சாயலே மாறிடும், முக ரூபம் மாறிடும், தோற்றங்கள் மாறிடும். நன்மைக்கு எதுவாய் என்று நான் சொல்லவில்லை, இதெல்லாம் அவலட்சத்துக்கு எதுவாக மாறிடும். பயம் ஒருத்தில் நடுவில் அந்த ஆவிக்குரிய அன்பு துண்டிக்கப்படுகிறது இல்லவா. அப்போ வெளிச்சம் பிரகாசித்து கொண்டிருக்கிற முகம் இருள் அடைகிறது, பாவம் உள்ளே வந்து விடுகிறது, ஞானம் உள்ளே மங்கி போய் விடுகிறது. அதுக்காக சொல்கிறேன். போய் அவன் வஸ்திரம் தரித்து இருக்கிறான். வஸ்திரம்